अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू चलाम टिप्स फ्रेंड्स इन्नैक्कु वीडियो நம்ம மொபைல் வாங்குனதுக்கு அப்புறம் பாக்ஸ் வேஸ்டா ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த பாக்ஸை இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்புல்லா மாத்த போறோம் சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க இது மேலே வந்து இருக்கக்கூடிய இந்த மூடியை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு சோ இந்த மாதிரி ரெண்டு சைடுலயும் கட் கொடுத்து இத வந்து தனியா அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிடில்ல வந்து லைட்டா மட்டும் கட் கொடுங்க கட் கொடுத்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க ஃபுல்லா கட் பண்ணி எடுக்க வேணாம் சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த அட்டையை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாவே இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடுல இருந்த அட்டையும் தான் நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தோம் மத்தபடி இந்த அட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 80% தான் கட் பண்ணிருக்கோம் சோ இதுல வந்துட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம் செல்லோ டேப் அப்படி இல்லனா மாஸ்கிங் டேப் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி இதெல்லாம் ஒட்டி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து இது நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு இதெல்லாம் ஒட்டியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கட்டமாவே இருக்கு இல்லையா அது வந்து ஏதாவது ஒரு ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்க கட்டமாவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா நீங்க வந்து வளைவா கூட கட் பண்ணி விட்டுக்கலாம் அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் சோ இந்த சைடு கட் பண்ணதையே வச்சிட்டு நம்ம இந்த சைடு கட் பண்ணோம் அப்படினாக்க நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும் இப்போ அந்த சைடுல கட் பண்ண அந்த பீஸையே இதல வச்சிட்டு அத அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈவனா இருக்கும் அவ்வளவுதான் பாக்ஸோட மேல் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பாக்ஸோட சேர்த்து இத நம்ம இப்படி ஒட்ட போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுல அந்த மெத்தட விட இது வந்து நம்ம இப்படி கட் பண்ணி ஒட்டிட்டு யூஸ் பண்ணும்போது அழகா ஒரு பாக்ஸ் வந்து திறந்து மூடுற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ இருக்கணும்னு தேவையில்ல ஒயிட் ஃபெவிகாலே போதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் காயறதுக்கு அவ்வளவுதான் ஒயிட் ஃபெவிகால் இல்ல ஃபெவி பாண்ட் எது வேண்டாலுமே யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டினதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம பாக்ஸ் வந்து அழகா திறந்து மூடுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் சோ இதுக்கு மேலே வந்துட்டு இத நம்ம கிராண்டா டெக்கோர் பண்ண போறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஃபெவிகால் அண்ட் வாட்டர் வந்து mix பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் mix பண்ணி வச்சிருக்கேன் சோ அது வந்துட்டு எடுத்துக்கறேன் இதோட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஒயிட் ஃபெவிகால் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்பூன் வாட்டர் போட்டு நீங்க mix பண்ணி வச்சுக்க வேண்டியதா அடுத்து வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் இல்ல நியூஸ் பேப்பர் எது வேண்டாலுமே எடுத்துக்கோங்க இப்போ அந்த க்ளூ அண்ட் வாட்டர் வந்துட்டு இதல நம்ம அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணிடலாம் எப்பவுமே நம்ம பாட்டில் கிராஃப்ட்க்கு எல்லாமே பண்ணுவோம் இல்லையா சேம் process தான் அதே தான் நம்ம இதல பண்ண போறோம் நான் வந்து இத ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க சோ எப்படி கவர் பண்ணி ஒட்டி இருக்கேன் அப்படிங்கறத அவ்வளவுதான் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா பாக்ஸோட மேல் சைடு ஃபுல்லாவே ஒட்டி இருக்கேன் சைடு எல்லாமே ஒட்டி இருக்கேன் சோ இப்போ வந்து இது காஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படினு இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த பாக்ஸை வந்து டெக்கரேட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன் சோ துவரம் பருப்புக்கு பதிலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே இருக்க கூடியது
பீட்ஸ் வாங்குறத விட இது வந்து காஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ வீட்டில் இருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஃபெவிகால் வந்துட்டு சைடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த துவரம் பருப்பை அப்படியே ஒரு லைன் மாதிரி ஒட்டிட்டு வர போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம இந்த துவரம் பருப்பை வச்சு ஃபஸ்ட்டு வந்து டெக்கோர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவுமே ஒட்டுறதை காட்ட முடியாது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கேன். 2 சைடு ஒட்டியிருக்கேன், மேலே ஒட்டியிருக்கேன், அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி மிரர் வந்து இங்கே ஒட்டுறேன். மிரர் தான் ஒட்டணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட பெரிய சைஸில் ஏதாவது பீட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து துவரம்பருப்பு ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து சாதாரண கார்ட்போர்டு அட்டையில் லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்து ஸோ அதை வந்துட்டு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு வரேன். இது எல்லாமே பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இதே மாதிரி கார்ட்போர்டு அட்டையில் கட் பண்ணி அழகாக லீஃப் மாதிரி ஒட்டிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 2 சைடும் ஒட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி பெரிய மணி அப்படி இல்லைன்னா கூழாங்கல் ஏதாவது ஒன்று ஒட்டிட்டு அதை சுற்றி ஒரு பூ மாதிரி அந்த லீஃப்காக கட் பண்ண அதையே அட்டையவே ஒட்டி விட்டுருக்கேன். அது பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு வந்து நான் காப்பர் கலர் கொடுக்க போகிறேன். மெட்டாலிக் காப்பர் கலர் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷில் தொட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த துவரம்பருப்பு அந்த லீஃப் அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அங்கங்கே அப்படியே வந்துட்டு டச் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இது வந்துட்டு நீங்கள் காப்பர் கலர் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் சில்வர் கலர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோல்டு கலர் கொடுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கொடுங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆன்டிக் லுக்கில் ரொம்ப அழகான ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தீபாவளி கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பாக்ஸுமே வந்துட்டு மொபைல் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜுவல் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு கலரில். நீங்கள் அக்ரிலிக் மெட்டாலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெட் கலர் கூட உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மேல் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்து மேக்னெட் பட்டன் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் காமிக்கல, நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். உபயோகமே இல்லாத ஒரு பக்கத்தில் கிடக்கக்கூடிய இந்த மொபைல் பாக்ஸில் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்க ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாமே வந்துட்டு ஆன்டிக் லுக்கில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு மேக்னெட் பட்டன் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதை எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். மேக்னெட் பட்டன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெல்க்ரோ வந்து 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டி விட்டு அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நமக்கு முடி வைக்கவும் திறக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.